வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் மூலமாகவே எப்படி ஒயிட் போர்டு அனிமேஷனை கிரியேட் செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது போன்ற வீடியோக்களை நீங்கள் யூடியூப்ல எக்ஸ்பிளைனர் வீடியோ, அதாவது எஜுகேஷனல் வீடியோஸ் இல்லாட்டா வந்து டெக்னாலஜி வீடியோஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவில் இது மாதிரி ஒயிட் போர்டு அனிமேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி உங்களுடைய பேச காட்டாமல் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த ஒயிட் போர்டு அனிமேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி வாட்ச் டைமும் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது மாதிரி ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் கம்ப்யூட்டரில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் மட்டும்தான் கிடைச்சுன்னு இருந்துச்சு. ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு ஆப்பை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களுடைய மொபைல் மூலமாகவே ஒயிட் போர்டு அனிமேஷனை ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஒயிட் போர்டு அனிமேஷன் உருவாக்குறதுக்கான எல்லா விதமான ட்ரைனிங்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைச்சிடும். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வீடியோ கீழே வந்து ஒரு லைக் பட்டன் காலியாகுது பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணிட்டு லைக் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் எங்கள் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் தெரியுது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணி பக்கத்தில் டக்குன்னு ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஆல்னு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கமெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கமெண்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கமெண்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அருமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. ARUMAI அருமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே என்டர் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த ஒயிட் போர்டு அனிமேஷன் ஆப் எது, அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஆப்பை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுமாதிரி ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ப்ராஜெக்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம். இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ளஸ் பட்டன் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் பட்டன் மேலே இப்படி கிரியேட் பண்ணிக்கங்க. இந்த ப்ளஸ் பட்டன் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நேம்னு சொல்லிட்டு கேட்குது டைட்டில். நீங்கள் வந்து எந்த டைட்டில் வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இங்கே YT அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே கிரியேட் மூவின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு மார்க் தருது. இந்த மார்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து யூடியூப் 720p, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், டிக்டாக், விமியோ, ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கேட்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே யூடியூப் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இப்போ டிக்டாக் இல்லை, இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லாட்டா வந்து விமியோ, ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஏதாவது வீடியோ கிரியேட் பண்ணுறதுனாலும் இதில் வந்து நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யூடியூப் செலக்ட் பண்ணிங்கன்னா கிரியேட் மூவின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இதுமாதிரி கிரியேட் மூவின்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே இது மாதிரி எம்டியாக வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ நான் மொபைலில் திருப்பிட்டு கொஞ்சம் பெருசாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்களும் வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மொபைலில் இது மாதிரி வெர்டிக்கலில் வச்சு யூஸ் பண்ணுறதால ஈஸியாக வந்து உங்களால் இமேஜை பெருசாக பார்த்துக்க முடியும். அதே மாதிரி எடிட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அதனால தான் நான் இது மாதிரி வெர்டிக்கலில் வச்சுக்கினேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 by 1 இதில் இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதேமாதிரி ஒயிட் போர்டு அனிமேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், நான் இந்த மேலே ஒரு ஐ பட்டன் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இது எது கொடுத்தாங்கன்னா இது மேலே இப்படி கிளிக் பண்ணுங்களாம். எல்லா செட்டிங்ஸும் வந்து மறைஞ்சிடும். இப்போ நீங்கள் எல்லா செட்டிங்ஸை திருப்பி வர வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது மேலே ஒரு முறை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ ரெண்டாவது செட்டிங் ஒன்று கொடுத்துறாங்க. அது எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே வந்து சேவ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இங்கே மேலே கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு சேவ் யுவர் மூவி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் அடிக்கடி வந்து இதை சேவ் பண்ணி இருங்க. ஏன்னா வந்து டக்குனு உங்களுடைய ஃபோன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகும், இல்லாட்டா ஆஃப் ஆகும். அது மாதிரி நேரத்தில் வந்து இது மாதிரி சேவ் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் செஞ்ச வேலை வந்து இதில் க்ளீனாக வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்மைலி ஃபேஸ் இருக்குது. இந்த ஸ்மைலி ஃபேஸ் எது கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே லேட்டிடியூட் அனிமேஷன், ஆட் இமேஜ், அதுக்கப்புறம் ஆட் SVGன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ வந்து இது வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஃபைல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, GIF ஃபைல். அதுக்கு வந்து இங்கே வந்து உங்களுடைய கேலரியில் வந்து அது மாதிரி அனிமேஷன் இருந்துச்சுன்னா கிஃப்ட் அனிமேஷனை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட் இமேஜ்னு சொல்லிட்டு இருக்குது. யாருக்காவது நீங்கள் பர்த்டே விஷஸ் பண்ண போகிறீங்க, இல்லாட்டா வந்து வெட்டிங் இன்விடேஷன் பண்ண போகிறீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோவை வந்து பர்சனல் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்க முடியும். இல்லாட்டா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கோசரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும்போது அது சம்மந்தப்பட்ட இமேஜஸை நீங்கள் கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி நீங்கள் இது மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட் SVGன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த SVG ஃபைல் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய சாதாரண ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டிராயிங் ஸ்டைலில் மாற்றுறதுக்கு இந்த SVG ஃபைல்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த SVG ஃபைல்ஸும் உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஏதாவது சொல்லணும்னா கோலம், நீங்கள் கோலம் போட போகிறீங்க, அதுக்கு கோலம் SVGன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு SVG ஃபைல் வந்து கிடைக்கும். இப்போ இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து SVG ஃபைல்ஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த டிராயிங் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டிஃபால்ட்டாக நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேசின்னு இருக்கிற கான்செப்ட்டுக்கும் இந்த டிராயிங்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதிலிருந்து கூட ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒயிட் போர்டு அனிமேஷன் பற்றி பேசினுக்கிறேன். அப்போ இந்த ஒயிட் போர்டு வேணும்னா நான் இந்த ஒயிட் போர்டு நான் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஷேப்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஷேப்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கட்டம், வட்டம், ஸ்டார், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த லேட்டிடியூட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவும் ஸ்பெல்லிங் சரியாக தெரியல. அது மாதிரி கிளிக் பண்ணால் இங்கே கிஃப்ட் அனிமேஷன்லாம் இங்கே வர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் இங்கேருந்து இப்படி ட்ராக் பண்ணலாம். இப்படி ட்ராக் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்குது. சோஷியல் மீடியா, கேரக்டர்னு. இப்போ கேரக்டர் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். கேரக்டர் மேலே கிளிக் பண்ணால் இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் பேசுகிறதுக்கும் அதுக்கு சம்மந்தப்பட்டமான இமேஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் லேப்டாப் காமிக்குது,
திங்கிங் பண்ணுங்கிறாரு, கை கட்டிங்கிறாரு, இது மாதிரி லைக் சூப்பர்னு சொல்லிட்டு நிறையா கேரக்டர் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு அனிமேஷனை வந்து நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது ஃபுல் டூல்ஸை வந்து நம்ம ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது எழுதுகிற விஷயத்தை வந்து இங்கே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அது ஹேண்ட் ரைட்டரில் வந்து அது கன்வெர்ட் ஆகும். அதே எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிராயிங் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கலர், உங்களுடைய பேஜ் கலர் வெள்ளை கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ நீங்கள் பிங்க் கலரில் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் கலர் வந்து பிங்க் கலரில் மாறிடும். இது மாதிரி உங்களுடைய பேஜினுடைய கலரை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். நான் வந்து இங்கே கிரே கலர் மாதிரி கொடுத்துட்டு இப்படி கொடுத்தோம்னா இங்கே கிரே கலரில் மாறிடும். நெக்ஸ்ட் வந்து இங்கே மியூசிக் வேணால் உங்களுடைய அனிமேஷனுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து வாய்ஸ் ஓவர் பண்ண போகிறீங்கன்னா இங்கேருந்து உங்களுடைய வாய்ஸ் ஓவர் நீங்கள் இப்படி அப்லோட் பண்ணிக்க முடியும். ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது பேசியிருந்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஓவர் வந்து நீங்கள் இங்கேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து இப்போ நீங்கள் பேச போகிறீங்கன்னு நினச்சாலும் இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் பேசிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கை சிம்பிள் கொடுத்துறாங்க. இந்த கை சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ கை சிம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது எழுதுறதுக்கு எந்த கை வேணுமோ அந்த கையை நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். கையே வேணான்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே இன்ட்டு மார்க் தருது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையே வராது, வெறும் அனிமேஷன் மட்டும் வரும். இது மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே லேயர்ஸ் கொடுத்துறாங்க. இந்த லேயர்ஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கீழே இது மாதிரி எத்தனை ஸ்லைடு வந்து இருக்குது, எக்ஸ்ட்ரா ஸ்லைடு வேணும்னா இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்லைடு கூட நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு இந்த லேயர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ப்ளே பட்டனு, நீங்கள் இங்கே செய்கிற வேலையெல்லாம் இங்கே வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். இங்கே வந்து ரெண்டர், இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டில் உங்களுடைய மூவியை வந்து ரெண்டர் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக நான் ஒரு அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், இங்கே இமேஜுக்கு போய்க்கிறோம். இமேஜில் போயிட்டு இங்கே வந்து இந்த கிஃப் இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். நம்ம ஹவ் டு கிரியேட் ஒயிட் போர்ட் அனிமேஷன் இன் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் எடுத்துக்கலாம். அந்த கான்செப்ட்டில் வந்து நம்ம வேலை செஞ்சு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல வந்து கேரக்டர்ஸுக்கு போய்க்கிறேன். கேரக்டர்ஸில் போயிட்டு ஒரு ஆள் திங்க் பண்ணுற மாதிரி இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் எடுத்துக்கங்க. இப்போ ஒரு ஆள் திங்க் பண்ணுற மாதிரி இமேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஜூம் பண்ணுறதுக்கு நீங்கள் கையிலிருந்து இது மாதிரி ஜூம் பண்ணலாம். இப்படி வச்சு நீங்கள் இப்படி ஜூம் பண்ணலாம். கையில் இருந்தும் அப்படி மூவ் பண்ணிங்கன்னா அது வந்து மூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது இது மாதிரி மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா இங்கே செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டிங்ஸ் மேலே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் சைஸ் எவ்வளோ வேணுமோ இங்கே சைஸுங்கிறது பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் இது மாதிரி ஜூம் பண்ணிக்க முடியும், ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே டிலே, டூரேஷன், பவுஸ், சைஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கேட்குது பார்த்தீங்களா. இந்த டூரேஷன் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் வந்து அனிமேஷன் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அனிமேஷன் வந்து 2 செகண்ட் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டிலே எவ்வளோ நிமிஷம் வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு கேட்குது, நம்ம 0ன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பவுஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குது, நம்ம பவுஸ் வந்து 1 செகண்ட் கொடுத்துக்கலாம். சைஸ் இவ்வளோ இருக்கட்டும். இங்கே வந்து நீங்கள் இது மாதிரி ட்ராக் பண்ணி பாருங்கள், ஆயிடுச்சுங்களா. இப்போ வந்து இதை நம்ம எடுத்து வந்து இங்கே வச்சிடறோம். இப்படி இது கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அப்படி ரொட்டேட் பண்ணிக்க முடியும் நீங்கள் கையிலிருந்து. இது மாதிரி நீங்கள் க்ளீனாக வந்து செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு அனிமேஷன் வந்து நீங்கள் எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் மேலே திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மின்னல் ஐக்கான் தருது பார்த்தீங்களா, இந்த மின்னல் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பவுன்ஸு, ஃப்ளாஷு, அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. இங்கே வந்து டிஃபால்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம உங்களுக்கு எந்த மாதிரி அனிமேஷன் வேணுமோ இங்கேருந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிற ஒரு செட்டிங்ஸு இங்கே ஃபேடின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேடின் மேலே கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த அனிமேஷன் எப்படி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே பட்டன் தருது. இந்த ப்ளே பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி அனிமேஷன் வருது. இப்போ இந்த அனிமேஷன் வந்து டிலே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வந்துங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இது 1 செகண்ட் வச்சுக்கணும், இது 1 செகண்ட் வச்சுக்கணும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபேட் ஆகி இப்படி வருது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஹவ் டு கிரியேட் ஒயிட் போர்ட் அனிமேஷன் சொல்லிட்டு எழுதிடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, டெக்ஸ்ட் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹவ் டு கிரியேட், இதுமாதிரி ஹவ் டு கிரியேட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இங்கே வந்து நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே இன்சர்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் டு கிரியேட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதுக்கு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இங்கே கலர் ஆப்ஷன் இருக்குது. இந்த கலர் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் இருக்குது. இந்த ஸ்லைடர் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து கலர் வந்துடும். இங்கே ரெட் கலர் வேணும், ரெட் கலர் கொடுத்துங்க. ப்ளூ கலர் வேணும், ப்ளூ கலர் கொடுத்துங்க. இது மாதிரி ஹவ் டு கிரியேட்னு சொல்லிட்டு இங்கே வந்துருச்சு. இதுக்கு நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிச்சிங்கன்னா இங்கே சைடில் ஒன்று பார்த்தீங்களா ஏன்னு சொல்லிட்டு இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து இங்கே ஃபாண்ட் தெரியும். எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும் இங்கேருந்து. இது மாதிரி ஃபாண்ட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க. இங்கே வந்து ஒரு பட்டன் கொடுத்துறாங்க. இது எவ்வளோ பெருசு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் ஹவ் டு கிரியேட்னு சொல்லிட்டு இது மாதிரி செலக்ட் பண்ணிக்க முடியும். இல்லாட்டா நீங்கள் கையில் கூட இதுமாதிரி ஜூம் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்கள் கையில் இப்படி இதுமாதிரி கையிலே கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்க முடியும். ஹவ் டு கிரியேட்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் டெக்ஸ்ட் மேலே திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் போர்ட் அனிமேஷன் சொல்லிட்டு கொடுக்கலாம். ஒயிட் போர்ட் அனிமேஷன், இது மாதிரி ஒயிட் போர்ட் அனிமேஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு பாய் வந்து திங்க் பண்ணுகிறாரு. இங்கே வந்து ஹவ் டு கிரியேட் ஒயிட் போர்ட் அனிமேஷன் சொல்லிட்டு நம்ம எழுதிட்டோம். இதுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்கணும்னா இந்த ஒயிட் போர்ட் அனிமேஷனுக்கு இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸுக்கு போயிட்டு இங்கே வந்து சேம் தான். இப்போ நம்ம டூரேஷன் எவ்வளோ வேணும், 1 செகண்டு, பவுஸ் எவ்வளோ வேணும்,
இது 0 கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ஒயிட் போர்டு அனிமேஷன் வரப்போகுது. இங்கே செஞ்சு பார்க்க உங்களுக்கே வந்து ஈஸியாக புரியும். இங்கே வந்து அனிமேஷன் வந்து டிஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை ஒரு முறை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயினுக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செட்டிங்ஸுக்கு போயிட்டு இங்கே வந்து டூரேஷன் வந்து 3 செகண்ட் வச்சுக்கலாம். பவுஸ் வந்து 1 செகண்ட் வைக்கலாம். டிலே வந்து 1 செகண்ட் வைக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் ஒயிட் போர்டு அனிமேஷன் சொல்லிட்டு ஈஸியாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது இமேஜஸ் வேணால் வச்சுக்க முடியும். இமேஜ் எப்படின்னா, இந்த லேயர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் கொடுக்குறேன். இங்கே கொடுத்துட்டு இங்கே இமேஜுக்கு இது பார்த்தீங்களா, இமேஜஸ் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லேட்டிடியூடுக்கு மேலே கிளிக் பண்ணுறோம். லோட்டின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்குது, இது மேலே கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம்னா உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ இங்கே கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஜூம் பண்ண நினச்சிங்கன்னா செட்டிங்ஸுக்கு போய்ட்டு இங்கே சைஸுக்கு இருக்குது பார்த்தீங்களா, சைஸ் மேலே இப்படி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி ஆகுனா, பாய் திங்க் பண்ணுறாரு ஹவு டு கிரியேட் ஒயிட் போர்டு அனிமேஷன் ஃபார் ப்ரமோட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒயிட் போர்டு அனிமேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இதுமாதிரி உங்கள் வீடியோ வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம இங்கே ஒரு பட்டன் தெரியுது பார்த்தீங்களா, ரெண்டர் பட்டன், இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய நேம் எது வேணுமோ அந்த நேமை வந்து கொடுத்துட்டு இங்கே மேக் மூவின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மூவி வந்து ரெண்டராக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் மூவின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இது மாதிரி மூவி ரெண்டர் ஆனதுக்கப்புறம் எங்கே ஸ்டோர் ஆகிதுன்னு சொல்லிட்டு காமிக்கும். அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறதை எனக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து 100% ஃப்ரீ. இதில் வந்து எந்த வாட்டர் மார்க்கும் வராது. இப்போ உதாரணத்துக்கு காமிக்கிறேன். இங்கே ப்ளே மூவின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த ப்ளே மூவின்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே நம்ம ஏதாவது ஒரு பிளேயர் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து வாட்டர் மார்க் இருக்காது. க்ளீனாக வந்து இந்த ஒயிட் போர்டு அனிமேஷனை உருவாகிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களுக்கு பண்ண நேரத்திற்கு நன்றி.